Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்திருப்பீங்களா அந்த polygonல எப்படி டெக்ஸ்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு பாப்போம். இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்னு டைப் பண்ணிப்போம். இப்போ நான் PK graphics டைப் பண்ணிட்டு போல்ட் பண்ணிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் வச்சுப்போம். வெச்சிட்டு இத நல்லா கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிப்போம். இத அப்படியே Ctrl D எடுத்துப்போம். Ctrl D எடுத்துக்கிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இங்க blend tool இருக்குல அந்த blend tool எடுத்துட்டு வந்துட்டு இதோட விட்டுருங்க. விட்டுட்டு நமக்கு எத்தனை வேணுமோ அதாவது வந்துட்டு அந்த எழுத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் பிளெண்ட் அப்பார்ட்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இங்கே வச்சுருங்க. இதை Ctrl Dன்னு எடுத்துக்கிட்டு 2 பீஸாக வச்சுப்போம். இப்போ இங்கே பாலிகான் டூல் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல பாலிகான், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ இப்படி போட்டாச்சா இதுக்கு வந்துட்டு நம்ம 6ன்னு வச்சுப்போம். 6 வச்சுட்டு இது வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். இங்கே நல்லா கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட்னு இருக்குல்ல அந்த டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எதளவு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு இப்படி நீட்டாக வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போ இதை நல்லா பெருசாக்கிட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ இதில் நம்ம இந்த PK கிராஃபிக்ஸனுக்கா இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த என்வலப் டூல் இருக்கா அதுக்கு போயிருங்க. போயிட்டு இந்த எண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வச்சுருங்க. இந்த சென்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வச்சுருங்க. இந்த எண்டை இங்கே வச்சுருங்க. இப்போ இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன்னு கொடுத்துருங்க. இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன், இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன். இதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். இது எல்லாத்தையுமே வச்சுட்டு வச்சுப்போம். அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டை இங்கே வச்சுருங்க. இந்த எண்டு பாயிண்ட்டை இங்கே வச்சுருங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டை இதில் வச்சுருங்க. இந்த எண்டு பாயிண்ட்டை இதில் வச்சுருங்க. இந்த சென்டரை இந்த சென்டரில் வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு லைனுன்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சா. இப்போ எல்லாத்தையும் அந்த இதில் ஏற்றது மாதிரி கரெக்டாக அந்த லைனை வச்சுருங்க. இங்கேக்கு இங்கே இப்போ நமக்கு இது கரெக்டாக உட்காந்துருச்சா. இது இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த லைட் கலர் கொடுத்துப்போம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ இதை இப்படி வச்சுட்டு இந்த என்வலப் டூல் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இங்கே வச்சுருங்க. இந்த எண்டை இங்கே வச்சுருங்க. இந்த நடுவில் இருக்கிறத இங்கே வச்சுருங்க. இந்த எட்ஜை இங்கே வச்சுருங்க. இந்த சென்டரை இங்கே வச்சுருங்க. இந்த எட்ஜை இங்கே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த எண்டை இங்கே வச்சுருங்க. இப்போ இங்கே ஆட்னு கொடுத்துருக்கோமா, அங்கே இதை இங்கே வச்சுருங்க. இப்போ இந்த எட்ஜ் இருக்குல்ல இந்த எட்ஜை இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே எல்லாத்துக்குமே வந்து லைனுன்னு கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம்னா அதே மாதிரியே எல்லாத்துக்கும் லைனுன்னு கொடுக்கணும். இப்போ எல்லாமே லைனுன்னு கொடுத்தாச்சா. இப்போ எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்கான்னு அரேஞ்ச். இப்போ இதை அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துரும். ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு பேக் ஆஃப் பேஜ். இப்போ இந்த ஷேப் இருக்குல்ல அதை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டிலீட் பண்ணியாச்சா. இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துப்போம். இப்போ இதுக்கு பிளாக் கலரில் கொடுத்துரும். கொடுத்துட்டு இப்போ இங்கே மேல் கலரில் இருக்குல்ல இதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கலர் கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப்குள்ளே இந்த எழுத்து கரெக்டாக வந்துடுச்சா. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு லைட் கலர் கொடுப்போம். நமக்கு இப்போ பளிச்சுன்னு தெரியுதா. இப்போ இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் மாற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதான் பாலிகானில் நம்மளோட டெக்ஸ்ட்டு வைக்கிறது.